பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன். ஆனால் இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு. ஓ எக் பப்ஸ் ஃபேமிலி, என்னடா இது சிட்டிங்லாம் வீடியோ போடுற, செட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? டிஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. என்ன காரணம் என்றால், நம்மளுக்கு வந்துட்டு சில நாட்களுக்கு முன்பாக வந்துட்டு சிறிய ஆக்சிடென்ட்டா அப்படின்லாம் யாரும் சாக்க வேணாம், ஆக மாட்டீங்க. எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு பைக் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்காக வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்றில் ஆஃபீஸை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் போயிருப்போம். வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தது. ஸ்பீட் பிரேக்கில் கீரை குறைச்சிட்டு ஏறி இறங்குனா முன்னாடி வந்துட்டு ஒரு அபோவ் 55 இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாப்லன்னா, எக்ஸல் பைக்கு நம்ம வந்துட்டு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஒன்ஸே நம்ம வளைய போகிறோம் அப்படின்னா ஒன்று இண்டிகேட்டர் போடணும், இல்லைனா கையை நான் காட்டணும். தலைவன் வந்துட்டு ரெண்டையுமே பண்ணலை. டக்குன்னு லெஃப்ட் சைடு வரலாம் அப்படி நிப்பாட்டிட்டான் நான் ரோட்டில். நம்ம என்ன பண்ணுவோம், போடுறா தம்பி பிரேக்கை அப்படின்னு சொல்லிட்டு பட்டக்குன்னு பிரேக்கை போட்டால் ரோடு ஒர்க் வேறு நடந்துகிட்டு இருந்தது. கீழே வந்துட்டு ஜல்லிக்கல் இது மாதிரி சில பல மெட்டீரியல்ஸ்லாம் கடந்தது. அது அப்படியே வண்டியை சறுக்கிட்டு போய் பைக்கில் தட்டி நம்மளும் கீழே விழுந்தாச்சு, அவரும் கீழே விழுந்தாச்சு. பட் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, வழக்கம் போல் என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் நமக்கு தான் பஞ்சர் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு செம்ம அடி, ஆனால் தலையை வந்துட்டு மண்ணில் விடலாம் அடி இல்லை. அப்படிங்கிற கொஞ்சம் க்ளோஸாக வச்சா தெரியும். ஸ்டிச்சஸ் போட்டாங்க வாயில். டேய் நம்மளுக்கு வாய் தானடா ப்ளஸ், அதுலேயே உனக்கு தையலை போட்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. தெரியுது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதான் சொன்னாங்க. கால் முட்டி குதிகால்லாம் பார்த்தீங்கன்னா செம சிராய்ப்புகள், ஒரு 4-5 அடி விழுந்துருக்குது. ரெகுலர் வந்து ஸ்டாண்டில் நிற்க முடியல. சரி ஓகே, நம்ம இனிமேல் சிட்டிங்கை போட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சிட்டிங்கை போட்டாச்சு. இந்த ஆக்சிடென்ட்டில் என்ன ஒரு பியூட்டிஃபுல் அப்படின்னா, நம்ம கீழே விழுந்து பைக்கில் விழுந்துருச்சு, முன்னாடி டூமெல்லாம் தெரிச்சிருச்சு. பட் நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம், சைடில் போன வண்டி போயிட்டு யோ இன்னும் பார்த்து போக மாட்டியான்னு அந்த ஆப்போசிட்டில் வந்தவரை ஒரு திட்ட. அங்கே கூட்டமாக கூடனவங்கெல்லாம் சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம், நீ போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அனுப்பி விட்டு நான் பைக்கை பிடிங்கிட்டாங்க. கேட்டால் நம்ம வண்டி தான் பெரிய வண்டியா, அவங்க வந்துட்டு எக்ஸலாக வந்தாங்களாம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம ஃபோன் பேசிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபோனே பேசலை. பட் நம்ம மேலே இருந்த ஒரு தப்பு என்னன்னா, ஹெல்மெட் வியர் பண்ணல. ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு ஒரு ஹெல்மெட் போட மாட்டியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் ஹெல்மெட் மிஸ் ஆச்சு. சரி ஓகே, ஒரு நல்ல ஹெல்மெட் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆர்டர் போட்டாச்சு, ஆனால் பட் இன்னும் நம்ம கை கிடைக்கல. அதுக்குள்ளாட்டியும் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஏறு ஹெல்மெட் பட்டவன் சொல்லுவரையும் கேட்டுக்குங்க. புரிஞ்சதா? கூட்டத்தில் ஒருத்தர் வந்து பேசினா பாருங்க, ஆள் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 120 கிலோ இருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு கருப்பாக கொஞ்சம் ஃபேட்டாகவே இருந்தாப்புல வந்துட்டு என்ன சொன்னார்னா, கண்ட்ரோடி கழுத்துலாம் கோல்டு செயின், கையிலலாம் காப்புலாம் போட்டு கேட்டால் ரவுடிஷம் அப்படிங்கிற மாதிரி. அது எங்கள் மாமே ஒழுங்க காசை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்கு 3000 ஆகும் 4000 ஆகும் அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்தாங்க. அந்த ஆளுக்கு ஒன்றுமே இல்லையா, நான் தாயா அடிபட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு வந்து லைட்டாக தலையில் புடைச்சிருந்ததான். பட் இந்த சைடு நமக்கு ஆக்சுவலாக நம்ம அப்போ பார்க்கல. என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு லைட் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தோம். பிளட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாட் ஆகிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்துட்டு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க தான் பைக்கெலாம் எடுத்தாங்க. அந்த பிரதர்ஸ்க்குலாம் ஒரு தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு மண்டையில் அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க. பட் அடியில் பட் எங்கே இடத்துல பிளட் பார்த்தா நம்ம கொஞ்சம் அந்த பிஎட் கொஞ்சம் அதிகமாக நீ வச்சுருந்தோம். ப்ரோ இது தாடையில் தான் லைட்டாக காயமிட்டுருங்களா, அதான் பிளட் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனை நம்மளை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அமௌண்ட் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டானுங்க. சரி நம்ம கூட ஒர்க் பண்ணுற நம்ம கொலீக்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி ப்ரோ நீங்கள் வரீங்களா, அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்தோடனே அந்த மாமே அப்படி இப்படின்னு சொன்னாலாம் காணும். அப்படியே நண்டு சிண்டெல்லாம் ஓடிடுச்சு. எக்ஸலையும் பார்த்தீங்கன்னா சின்ன அடியெலாம் இருந்தது. இந்த டூம் வந்துட்டு லைட் அடியாக இருக்குது. அதே மாதிரி கிளச் வந்துட்டு உடஞ்சிருக்கு. அது ரெண்டும் பார்த்தா ஒரு 800 சம்திங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம சைடு பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் தப்பு இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் பாருங்களேன். பெரிய வண்டி வந்துட்டு சின்ன வண்டியில் அடிச்சுன்னா பெரிய வண்டியோட தப்பு தானாமா. அந்த சின்ன வண்டிக்கார என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே, நியாயமாக இது. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்போ நம்ம அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா நம்ம போய் ஒரு காரில் குத்தணும்னு வைங்களேன், கார் கரண்ட்டு அமௌண்ட் வாங்கலாமா. இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குல்ல. இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாட்டில் ஒரு 10 பேர் கூடிடுவானுங்க. கேட்டால் மாமே, ஏன்னா அவன் சரக்குக்காக. அப்போ தெரிஞ்சு போய் ஒரு நம்மள்ட்ட வந்து மேட்ரு எதிர்பார்க்குறாரு போல இருக்குது அப்படின்னு. நம்ம சைடு இருந்த ஆள்லாம் வரும், அவங்களாம் போயிட்டாங்க. சரி அந்த நியாயமாக பேசியிருப்பாங்கல்ல அவங்க சைடு நம்ம சைடும், அவங்களாம் வச்சு நம்ம வந்துட்டு 800 கொடுத்தாச்சு, வண்டியை சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணியாச்சு. இதுக்கடையில் நம்மளுக்கு வந்துட்டு பிளட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் நம்ம கூட வந்து குழி பார்த்துட்டு, தம்பி என்னப்பா சட்டையில் ரத்தம் ஆகிட்டே இருக்கு, நீ போய் சார் நின்றுட்டு இருக்க அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ஜீன் போட்டிருந்தோம். ஒட்டியில் வந்துட்டு ரவுண்டாக எடுத்துருச்சு, ஜீன் கிழிஞ்சிருச்சு. பக்கத்தில் ஜிஹெச். உடனே நம்மளை போய் அட்மிட் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா இன்னும் விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுங்கெல்லாம் ஒரு கேலிக்கைகள். பசங்க விழுந்தா உங்களுக்கு சிரிப்பு தானே வரும். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அங்கே ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க நான் விழுந்துட்டியாப்பா அப்படின்னு இந்த மாதிரி மேட்டர் அப்படின்னு சொல்ல, காசு வாங்குறதுக்கு என்னாலும் பண்ணுறானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸை போட்டு அந்த காயத்துலலாம் ஆயில்மெண்ட் போட்டு தாடி லைட்டாக கட் பண்ணாருங்க. அப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ஜெக்ஷனாலே பயம், நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லாம் வேணாம், சின்ன காயம் தான், ஆயில்மெண்ட் கொடுங்க, டேப்லெட் கொடுங்கன்னு நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அந்த இடத்துல சடனாக ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாடியை கட்டணும் பார்த்துட்டு, தம்பி தாடை ஓப்பன் ஆயிடுச்சுப்பா, ஸ்டிச்சஸ் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்னது தையலா?
ஆனால் வந்துட்டு இல்லைப்பா நான் வந்துட்டு பஞ்சு வச்சு பார்ப்போம், பிளட் நிற்கலன்னா கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போட்டே ஆகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களும் பஞ்சு எடுத்து வச்சு அடைக்கிறாங்க. போக்கிரி படத்தில் வடிவேல் சாருக்கு பிடிங்கிட்டு வர மாதிரி பிளட் பிடிங்கிட்டு வந்துக்கினே இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் கிரிக்கல் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, என்னமோ ஆக வேண்டியதாக பாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நம்ம கூட அந்த கொலிக்கு தான் வந்துட்டு ஆடை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இப்படி இருந்துச்சு ஊசி, அதில் பிளாக் கலர் நரம்பு கோர்த்து மோனி பையை தைக்கிற மாதிரி சரக்கு தச்சு விட்டாங்க. புரியுது உங்களுக்குலாம் எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குன்னு. நம்மள்ட்ட மெயினாக இருந்ததே இந்த வாய் மட்டும்தான். அதையும் வந்துட்டு இப்படி லாக்கப் போட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் பேச முடியல அப்படின்னு இருக்கோம். ஊருக்கு போயிருவீங்களா ப்ரோ அப்படின்னாங்க. நம்ம ஊரில் இருந்து கொஞ்சம் லாங் தான் போயிருந்தோம். அப்புறம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விட்டோம். அங்கேருந்து ஸ்ட்ரைட் ரோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 இடத்துல நிப்பாட்டி, வழக்கமாக வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனோன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் நம்ம 1.5 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் மெதுவாக. எனக்கு ஈரம் போட முடியல, கால் அடிபட்டுருச்சு. சரி பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம மதர் நம்மளுக்கு நிமிந்து பார்த்தாங்க. இல்லை சட்டையை பார்த்துட்டு தான் எல்லாம் மயக்கம், டக்குன்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நம்மளது சுற்றத்தார் உறவினர்கள் அலைவரும் வந்துட்டு கூட்டிட்டாங்க. அத்தைங்களாம் வந்துட்டு இது மாதிரி குறுக்க நேர பெரியவர், அவரை பார்த்தா வண்டியாக கிழிச்சாங்க. எனக்கு அப்போதான் காசு போச்சு அப்படின்னு கவலையில் இருந்தோம். பட் அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. 1 வீக் பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட்லேயே போச்சு. இப்போ ஒரு 2-3 டேஸ் பேக் தான் வந்துட்டு லைட்டாக சாப்பிடலாம் முடியுது. அதனால் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளானை போட்டு வீடியோ எடுக்க உட்காந்தாச்சு. எத்தனை பேர் வீட்டில் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலோ ஒரு சின்னதாக ஒரு கெட்டது நடந்தாலோ ஜாதகம் பார்க்க போவாங்க. அவங்களாம் ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோவுக்கு. நம்ம வீட்டில் ஜாதகம் தூக்கிட்டு ஒவ்வொரு ஊராக கிளம்பிட்டாங்க நம்ம மதர். அவங்க வந்துட்டு ஆமாம் அந்த பையன் மாதிரி விழுந்திருப்பாரு, பையனை பார்த்து வச்சுங்க, இனிமேல் பைக் சம்மந்தமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி எந்த ஒர்க்குக்கும் போக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன கையை கட்டி போட்டாங்க. அதனாலக்கு நம்ம ஸ்டுடியோ தான் நம்மளோட உலகம். எப்பா இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஒரு வீடியோ போட வந்துட்டியான்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இது இல்லை, இனிமேல் தான் கண்டென்ட்டு. இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேஷண்ட்டாக இருக்குமே, ஏதோ பொழுதுபோக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஸ்டா யூடியூப் இதுக்கெல்லாம் போனால் சில பல விஷயங்கள்லாம் ட்ரெண்டுன்னு சொல்லி ஆக்கிட்டு இருந்தானுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீரோ அக்கா, பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தானுங்க தேவையில்லாமல். அதே மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பாதிச்சது. அந்த விஷயங்களா என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எக்பப்ஸ் சேனல்ல ஒண்ணும் இல்லாத நம்மளையும் பெருசா உருவாக்கி விட்ட நமது எக்பப்ஸ் உறவினர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? வழக்கமா நெட்டை காலி பண்ணோம் அப்படின்னாலும் பொழுது போகல அப்படின்னாலும் வந்துட்டு இங்க போவோம், இன்ஸ்டாகிராம் தான் ஓப்பன் பண்ணி உள்ள போனா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ட்ரெண்டு. நம்மளால அதுக்கு சிரிக்கவும் முடியற எனக்கு பெயினா இருந்தது. ஒரு சாங்கு, அல்டிமேட் சாங்கு, தூத்துக்குடி கொத்தனார். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு எப்படா அதெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குறீங்க டேய்? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? வீடியோ பார்க்குற நீங்கள் தாயா. இந்த பலூன் அக்கா வீடியோ, இந்த பீரோ அக்கா வீடியோலாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் ஒரு தலைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே கொத்தா தூங்கின்னு கலெக்ட் பண்ணின்னு போய் ஒரு AI டூலில் போட்டு அதை சாங்காக மாற்றி ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கி விட்டான். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு நமது வீடியோக்களையும் வந்து குடும்பங்களாக பார்க்குறாங்க அப்படின்னு தகவல்கள் லீக் ஆச்சு. அதனால் அந்த பாட்டு வந்து ஃபுல்லாக போட முடியாது. ஏன்னா சில சாம்பிள்ஸ் கட் வேணால் போடுறோம், பார்த்துக்குங்க. இந்த ட்ரெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஏதாவது அண்ணனுக்கு சாப்பிட வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தம்பியை வந்துட்டு அம்மா அனுப்புனாங்க. நம்மளால வந்துட்டு இந்த ஜாலைன் வழியாக இருந்தனால வந்துட்டு மெல்ல முடியலையா, அதனால வந்துட்டு ஒரு சாஃப்டான ஐட்டமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இதுக்கடையில் அவருக்கு கூலியாக வந்துட்டு நான் வந்து பரோட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னாப்புல. அப்போதான் நம்மளுக்கு தோணுச்சு, இங்கே இழைச்சா எலிக்கு கொண்டாட்டவா அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு பரோட்டா பிடிக்கும், பட் நம்மளால அப்போ சாப்பிட முடியல. இந்த பரோட்டாவையும் வச்சு இந்த பரோட்டா கடையை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுக்கிட்டு இருந்தான். பரோட்டானாலே கழுகுமல மாறன் பரோட்டா கடை தாங்க. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. ஏன்டா அந்த பாட்டை ஏத்தி விட்டா மண்டைக்குள்ள இதே ஓடிக்கிட்டு இருக்குடா. அப்படியா? மாத்தணும் அப்பதான். எல்லாம் எதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க? இது காரணம் இருக்குதா? இந்த வீடியோ போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆனா ரீசனே இல்லாம ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காடுங்க. இதுக்கடையில ஒரு ரீல் வந்துட்டு வைரலா போயிட்டு இருந்தது. மனுஷன் என்ன சொல்றது, வைரல் ஆகணுங்கிறதுக்காண்டி ஒரு நாயை கூட விட்டு வைக்கிறது இல்ல. ரொம்ப சிரிக்க வைக்கிறானுங்க. அதனால வந்து நம்ம சிரிக்கவே கூடாது, ஏதாவது ஒன்று என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு புது படங்கள்லாம் வந்தது. என்ன படம்னா ஹாரர் ஜானர்னால எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரி அந்த மாதிரி இதை படம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்பதான் சப்தம், ஆதினா படம், கத்தியா, ஜீவா சார் படம். ஜீவா சார் படம்னா வந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கேரக்டர் மேலே நம்ம ஃபன்னா ஜாலியாக இருப்பார். பட் அவர் வந்துட்டு இந்த ஒரு சில காலங்களை வந்துட்டு சூஸ் பண்ணுற கதையெல்லாம் வந்துட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்படிங்கும் போது அவருக்கு எவ்வளோ கவலையாக இருக்கோ இல்லையோ, நம்மளுக்குலாம் ரொம்ப கவலையாக இருக்குதுன்னா கம்பேக் பண்ணா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா?
சரி இந்த படத்துல வந்து கம்பேக் கொடுத்துருப்பாரு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகத்தியாவை பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டா எனக்கு வருத்தம்பா, எனக்கு வருத்தம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் டைரக்டரா இருந்து டேரக்டர் ஆக போறாரு. ப்ரொடியூசர் வந்துட்டு இந்த படம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே, இந்த அரண்மனையை பிடிச்சி இவ்வளவு செட்டெல்லாம் போட்டாச்சு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு ஹாண்டட் ஹவுஸா மாத்தி வசூல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. அது உண்மையில பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையில நிறையாவே இருக்குது. இப்பதான் வந்துட்டு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி மாண்டிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வெள்ளைக்காரனை பிடிச்சி வழக்கம் போல வந்துட்டு 1940 அடிமைப்படுத்தினானுங்க வச்சாங்க, இவங்க வந்துட்டு இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்காரங்க இறக்கி விட்டு என்னென்னமோ பண்ணி கொலை குத்து பண்ணிட்டானுங்க. நம்மளுக்கு என்ன டவுட்னா இது படமா இல்லையாங்கிற ஒரு டவுட் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் ஹீரோ, ஜீவா சாரா அர்ஜுன் சாரா? ஏன்னா அர்ஜுன் இருக்காரு இதுல. சித்த வைத்தியத்தை வந்துட்டு உலக லெவலில் பரப்புன ஆசைப்படுறவர் வந்து வெள்ளைக்காரன் போட்டு தள்ளிடுறான். எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி. அவர் வந்துட்டு ஆவியை வந்து எப்படி இந்த வெள்ளைக்கார ஆவிகள்லாம் அதெல்லாம் அழிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. சொல்லிட்டு சாவடிச்சிருக்காங்க படத்துல எரிச்சல் கிளப்பாத. ஜீவா சாருக்கு என்னப்பா பங்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு போராளியா இருக்காரு. வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்காக அந்த டீம் எல்லாம் உருவாக்கினாராமா. ஜீவா சார் வந்துட்டு யூஸ் பண்றேங்கிற பேர்ல யூஸ்லெஸ் ஆக்கி வச்சிருக்கானுங்க இந்த படத்துல. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. படம் பார்த்து இந்த 2.5 மணி நேரம் மட்டும் இதுக்கு நம்ம பேஷண்டாவே இருந்திருக்கலாம்டா, பொழுதுபோக்கணும்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து பத்தியா ஏன் புத்தியா அடிக்கண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம ஆப், செகண்ட் ஹாஃப் வந்து டபுள் ஆப். கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வர ஒரு சில யூனிக் சீன்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே கட் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த உடம்பு விட்டு ஆன்மா வெளியே வர சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம படம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா, திடீர்னு என்னடா அனிமேஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. கிராஃபிக்ஸ் பண்ணுறங்கிற பேரில் ஃபுல்லாத்தையும் வந்துட்டு அனிமேட்டிக் பண்ணி வச்சிட்டாங்க. விஎஃப்எக்ஸை இப்படி வேஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்களேப்பா. அர்ஜுன் சார், அந்த வில்லனு, ஜீவா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் தான். ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குற எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஒரு சில படங்கள் தமிழ் சினிமாவை முன்னோக்கி கொண்டு போனால் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்துட்டு பின்னோக்கி தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த படம் பார்த்தீங்கன்னா சப்தம். படம் வந்துட்டு சூப்பராகவே இருந்ததுங்க. ஏன்னா ஈரம் படத்தோட டேரக்டர் இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்துட்டு அதே ஆதினா வச்சு வந்துட்டு மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது ஹைப்பு நல்லாவே இருந்தது. பார்த்தீங்கன்னா சப்தம் அப்படின்னு பேர் வச்சுனே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஈரம், அந்த ஈரத்தை வச்சே தான் பேய் வரும் அப்படின்னு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் சவுண்ட் வச்சு தான், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க. சின்ன ஸ்பூனில் வந்துட்டு சக்கரை போட்டு அதை கலக்கிற சவுண்டு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு துல்லியமாக யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ஆவி வர போர்ஷன்ஸு பேயை காட்டில் அந்த சவுண்டை வச்சு பேயை காட்டியிருந்தாங்க. சப்தம் வந்துட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா வால்யூம் லெவல்லையும் சரி படமாகவும் சரி வேல்யூ தான். பட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகலை. பட் படம் வந்துட்டு ஓவராலாக சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. மஜா ஆகயா, மஜா ஆகயா. அப்புறம் என்ன படத்தை பற்றி சொல்லணும்னா மர்மர். அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிமு தமிழில் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பயங்கர ஏகப்பக பில்டப். இன்ஸ்டாக்குள்ளே போனாலே மர்மர் படம் தான். அந்த அளவுக்கு பில்டப் வந்துட்டு எக்கச்சக்கமாக கொட்டி தூக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு பெய்டு ப்ரமோஷன் தான் ப்ரோ, படம் வந்துட்டு அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பல பேர் தேட்டருக்கு போய் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னடா இது உண்மையில எப்படி தான் சம்பவம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்துட்டு பார்த்தோம். பட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா மர்மர் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் வந்துட்டு நிறையா படம் பார்த்துருக்கோம். யூடியூப்பில் கூட 2-3 படம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேர் தெரிஞ்சால் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நம்ம தமிழுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பேயவே காட்டல, பட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது. இது வந்து நம்ம தேட்டருக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ லேக்காக இருக்கு. ஹலோ ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க. ஓ அக்கௌண்ட்டில் காசு போட்டாச்சா? ஓகே 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 நான் பார்த்துறேன். படம் அவ்வளோ டைட்டாக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்ட்ராடினரி. ஒரு சீன் கூட நீங்கள் நவர மாட்டீங்க. கண் ஃபுல்லாக அங்கேயே இருக்கும். தமிழ் சினிமாக்கள் தான் அப்படி நம்மளை போட்டு வதக்குதுரா. இது 3 நாளும் 3 படம் பார்த்து நம்மளுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில் சரி எல்லாரும் இந்த ரேக்கா சித்திரம் மலையாள படம் எல்லாம் செம்ம ஹைப்பு பீக்கில் ஏற்றி விட்டானுங்க. டே இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு த்ரில்லர் மூவினால இதான்டா. இன்வெஸ்டிகேஷன், அந்த த்ரில்லிங் சீன்ஸு, அந்த சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வந்துட்டு எப்போ அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் இன்ஸ்டாவில் மட்டும் இல்லை நம்ம கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸும் ஹைப் ஏற்றி விட்டானுங்க. ஓகே இந்த படம் நல்லா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஓடிடியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கா சித்திரம் பார்த்தோம். ஓப்பனா சொல்லவா, நம்மளுக்கு தான் அப்படி தோணுதால் நம்மளால கனெக்ட் ஆகிக்க முடியலன்னு தெரியல. ஒவ்வொரு மலையாள படம் வந்துட்டு ஆக ஓகன்னு சொல்கிறாங்களே, ஆக முன்னாடி பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி படமெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஆவேசம் இந்த மாதிரி படங்கள்லாம் கனெக்ட் ஆகுது. சஸ்பென்ஸ் த்ரில்லர், இந்த கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஹைப் ஏற்றுறாங்கல்ல அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இந்த அளவுக்கு பில்டப் ஏற்றுறீங்க, இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது.
என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் விக்கிபீடியாவில் கூட போட்டிருந்தாங்க இதுக்கால ஓவர் ஹைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்தது. ஒரு பொண்ணு சாகுறாங்க, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க யார் என்ன அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே வராங்க. மம்முட்டி சாருக்கு அவங்க ஃபேனாக இருந்திருக்காங்க, அதனால அவங்க படத்தில் நடிக்கணும் மம்முட்டி அண்ணா கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல அவங்க இறந்துட்டாங்க. இதோட சுற்றி நடக்கிற கதைகள்லாம் இந்த படம். பில்டப் ஏற்றுறாங்கல்ல அந்த அளவுக்குலாம் இல்லை. நான்லாம் வந்துட்டு இந்த பில்டப் ஏற்ற போல நம்மளோட மைண்ட் எங்கே போயிடனா ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த படத்துக்கு போயிருது. அந்த மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம தப்பா இல்லை ஹைப் ஏற்றுற இவனுங்க தப்பா என்னன்னே தெரில. அது மொத்தம் ரேகா சித்திரம் ஒரு நல்ல படம் தான், அருமையான படம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் ஓகோன்னு சொல்லி பில்டப் ஏற்றி விடுற அளவுக்குலாம் கம்மி தான். ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு சினிமா பக்கம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இந்த டபுள் ஸ்மார்ட்னு ஒரு படம். ஐயோ கடவுளே, இந்த படம்லாம் தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. இப்படி நான் சொல்கிறதுக்குன்னே கண்டிப்பாக பார்ப்பீங்க. படம்லாம் ஒரு படமா வடிவேல் சார் சோக்கில் வர்றதா அம்மா டைட்டத்தையும் மனசைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே, அதே ஃபீல் தான் அந்த படம் கொடுத்துச்சு. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? ஒரு வாரத்தில் படம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும்னா பீ மாதிரி இருக்குடா. பீ மாதிரி ஒரு ட்ரெனிக்கிட்டா பீ மாதிரி. வில்லனுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சு அவருக்கு நான் வந்துட்டு இன்னமும் ஹீரோ வாழணும் நான் பிக் புல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெமரி எடுத்து ஹீரோ வந்துட்டு மண்டையில் வந்துட்டு சிப்பை அந்த மாட்டிக்கிட்டே அலைகிறாப்புல அந்த பென்ட்ரைவை கழட்டி அந்த இதில் மாட்டி அதில் பென்ட்ரைவில் இருக்கிற காப்பி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் மாதிரி ஹீரோ வந்துட்டு பில்டப் பண்ணி சீன் போட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி ஹீரோவோட கொஞ்சம் மெமரியை எடுத்து இவருக்கு காப்பி பண்ணி கொடுத்துட்றாங்க. மண்டை கிருக் கிருக் அப்படின்னு சவுண்ட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிக் புல்லாவும் மாறிடுறாப்புல ஹீரோவாக மாறிடுறாப்புல அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஒத்துக்கலாம். இந்த புஷ்பா 2 படமெல்லாம் வந்துட்டு 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு அப்படிங்கிற உண்மைதான். பட் இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ராவியான படத்தை பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு டே ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டைலாக் வச்சிருப்பானுங்க அங்கே பேன் இண்டியா அப்படின்னு. அம்மாவும் அப்பாவும் எந்த ஊரு? நார்த் இந்தியா. உன் புருஷன் எந்த ஊரு? சவுத் இந்தியா. கேட்டுக்கிட்டியா? தனித்தனியா இருந்தாலும் ஒத்துமையா இருப்போம்டா. நான் இந்தியாடா. இதெல்லாம் ஒரு டைலாக் இருக்கு. ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த டைலாக்லாம் வச்சிருக்கானுங்க. இந்த மனுஷன்லாம் ஒரு காலத்துல பாலிவுட்ல என்ன கலக்குனாரு இந்த ஆளை கூட்டிட்டு வந்து லியோ படத்துல ஏற்கனவே தளபதி போட்டு புரட்டி எடுத்து போட்டு தள்ளினாரு. இதுல இந்த படத்துலயும் போட்டு தள்ளியிருக்கானுங்க. பிக் பால் அப்படின்னா நான் யாருடா? ஐ அம் பிக் பால். இதே அம்மா இந்த நாயை நம்பாதீங்க, புன்னனே நல்லா இருக்காது. ஏன்னா நம்புறியாடா. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எல்லாம் இப்போ இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட யோசிக்கிறது இல்லை. இது அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கிரிப்ட்லாம் வச்சுக்கிட்டு சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீ கடையிலும் உட்காந்துருப்பான் ஸ்பைரலை வச்சுக்கிட்டு. அவன் கதையெல்லாம் வாங்கி இவ்வளோ காசு போட்டு ஒரு மொக்கா படத்துக்கு போட்டு கொட்டி குப்பை எடுக்கிறதுக்கு அவங்களுக்குலாம் அந்த காசை ஒன்றும் 100 கோடி இருக்குன்னு வைங்களேன். இதை வச்சு நாங்கள் ஆகவங்கன்னு படம் எடுத்துருக்கோம். ஆனால் படம் ஃப்ளாப் ஆகிடுது. அந்த காசை கொண்டாந்து இல்லைங்க லட்சக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறதுல கூட கதையெல்லாம் இருக்குது, நல்ல கதைகளும் இருக்குது. அதெல்லாம் விட்டு கோடிக்கணக்கில் காசை கொட்டி படம் எடுப்பேன்னா இப்படி தான் உட்காந்துருக்கணும். ஹாலிவுட் சைடு வந்தால் வழக்கமாக ஒரு ஏஐ படம் பார்த்தோம். ஏஐ தொழில்நுட்பம் எப்படி வந்து மக்களுக்கு கெடுதியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு மேகன்னு ஒரு படம், ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காண்டி ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் அதே பேஸ் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்ச அதே ப்ரொடியூஸ் கம்பெனி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியாக ஒரு ரோபோட் வந்து உருவாக்கி ஒருத்தங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் இன்ஜுரினால வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. குழந்தைங்களையும் அவரையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ உள்ளே கொண்டு வராங்க. இந்த ரோபோவை பார்க்கும்போது என்ன ஃபீல்னா டே இது ரோபோ தானா இல்லை ரோபோக்கு உண்டான அந்த சிப்பை கலட்டுறது அந்த தலையை கலட்டுறது இந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே வரலையாடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் பிரிச்சிட்டானுங்க. எப்படி நம்ம எந்திரன் படத்தில் இரும்பில் ஒரு இதயம் ஒழித்ததோ அந்த பாடல் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. என்ன இதில் வந்துட்டு ஒரு ஜென்ஸ் ரோபோட்டுக்கு அந்த லவ் வரும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ரோபோட்டுக்கு அவர் வந்துட்டு ஒய்ஃபு குழந்தைங்களாம் கொண்டுட்டு அவர் நம்ம பாதுகாக்கணும், அவர் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ வந்துட்டு ஒரு முடிவு எடுக்குது. அந்த ரோபோ எப்படி அழிக்கிறாங்க தான் கதை. ஓகேப்பா மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், படம் நல்லா தான் இருக்குது. பட் என்னன்னா டெட் ஸ்லோவாக இருக்கும். என்னடா பிளாட் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடையில தூங்கிட்டேன். மறுபடியும் எந்திரிச்சு இந்த படத்தை ரிவைன் பண்ணி பார்த்தேன். படம் ஓகே தான், நல்லா இருந்தது. இந்த படம் உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. நம்மள இந்த குழந்தை பருவங்கள் இருக்கும்போது இந்த கிங்காங் படமாக இருக்கட்டும், ஜுராசிக் பார்க்கு, காட்ஜிலா இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளை வந்துட்டு இப்போ ஹைப்பின் உச்சத்திலே வச்சிருந்துச்சு. பட் இப்போ வர படங்களாம் வந்துட்டு அப்போ வந்த படங்களுக்கு ஈவன் பண்ண முடியலையா, கிளாஸ் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க படங்கள் தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்க படம் எல்லா ஹாலிவுட் படமும் எடுக்கிறாங்க. பட் என்ன நம்ம மெச்சூரிட்டி ஆகிட்டோமா இல்லை அவனுங்களாம் வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லாமல் ஆகிட்டானுங்களான்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு கஷ்டம் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முடிவுக்கெல்லாம் எடுப்போம். அது நம்மளுக்கு இன்னமும் கஷ்டத்தை கொடுக்கும்.
உங்களுக்கு தான் உடம்பு முடியல, ஓகே ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு படங்கள்லாவது பார்ப்போம், இல்லை இன்ஸ்டா போய் பொழுதுபோக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அதனால் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதா அதை அக்செப்ட் பண்ணி பழகுங்க. அந்த கஷ்டத்தை நான் வந்துட்டு போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு கஷ்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க அவசரப்பட்டு. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட்டோட ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, பொழுது போகலான்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. எதுக்கு இந்த வீடியோ எடுத்தனா, எனக்கு பொழுது போகலை, ஆக்சிடென்ட்லேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ.